ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது, நியூஸில் பார்த்துருப்பீங்க. சிபிஎஸ்சியில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு இனோவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கைஸ். ஓஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். பிகாஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணோம், ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ஓஎம்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஓஎஸ்எம் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம். என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் புக்லெட் வந்து கொடுக்கப்படும் இல்லையா? தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் ஆன்சர் எழுதுவாங்க. ஸோ அதை வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை மேனுவலாக ட்ரெடிஷ்னலாக வந்து திருத்துவாங்கல்ல. இதுவும் மேனுவல் தான், பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் ஒன்றும் உள்ள வருது. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பரை வச்சு திருத்தி முடிச்சு மார்க் போடுவாங்க. இதுதான் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த ஓஎஸ்எம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பசங்க அப்படி தான் எழுதுவாங்க, நார்மலாக எழுதி அந்த ஆன்சர் புக்லெட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு திருத்தும் போது அதை வந்து பிடிஎஃபாக கொடுத்து ஸோ அப்படியே ஸ்க்ரீன்லேயே வந்து திருத்தி மார்க் போட்டு விடணும். ஸோ இதுதான் வந்து ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம். ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி, செக்யூரிட்டி பர்பஸ், இந்த மார்க்கிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, இங்கே தான் இஷ்யூவே வந்துச்சு. அதனால தான் வந்து என்னத்தை சொல்லி கொண்டு வந்தீங்களோ அதவே வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மேன் பவரை வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா ஒரே இடத்துல இது பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்து, இதே வந்து இன்டர்நெட்டில் ஆன்லைனில் அப்படின்னா ஸோ அவங்க சிஸ்டத்துக்கு அவங்க இருக்கிறதுலே வந்து திருத்திக்கலாம் இல்லையா? நம்ம மோடிஜி கூட சொன்னால இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் பாசிபிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் வகையில் வந்து இவங்க பண்ணாங்களா என்னன்னு வந்து தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரிலாம் ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வந்து சொல்கிறது என்னென்னா, இப்போது ஆன்சர் ஷீட்டு கொடுத்துட்றோம், அது பேப்பராகவே வந்து ஸ்டூடெண்ட் கையில் கொடுக்குறோம், கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். அவன் ஆன்சரை எழுதி முடிச்சிட்டாவே அந்த பேப்பரை வந்து யூட்டிலைஸ், அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்போ அதே பேப்பரை திருத்தி மார்க் போகிறதுல வந்து என்ன இருக்குது? இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே மறுபடியும் ஆன்லைனில் மாற்றி மறுபடியும் அதை எடுத்து ஆல்ரெடி பேப்பர் தான் யூஸ் பண்ணியாச்சுல்ல. எங்கே ஈகோ ஃப்ரெண்ட்லி, இதில் என்ன இனோவேஷன் இருக்குது அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து லைக் வந்து இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து தெரியல. அப்படி தான் இங்கே போட்டிருந்தாங்க, என்னென்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா இது எப்படி வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து யூஸ் ஆகும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் அவங்க சொல்கிறது. இதனால தான் வந்து நாங்கள் இந்த சிஸ்டமை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். ஸோ கொண்டு வந்தாங்க, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க, ரிசல்ட்டும் வந்து விட்டாங்க. ரிசல்ட் விடும்போது தான் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு 3% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதில் என்ன டிக்ளைன் தானே ஆகுது, இது வந்து ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி தான் இல்லை. இப்போது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னாமே, ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் மார்க்கிங் சிஸ்டம் நல்லாவே வந்து வருது. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு லாங்குவேஜில் சென்டம்லாம் எடுக்க முடியாது, நம்ம படிக்கிற காலத்துலாம் இருந்துச்சு. இப்போல்லாம் லாங்குவேஜில் கூட வந்து சென்டம் போடுறாங்க. ஸோ நல்லா வந்து மார்க், நல்ல ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து படிக்கிறாங்க, மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குன்னு வந்து எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் அப்படி பார்க்கும்போது 3% வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்குது. சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எழுதுனவங்களுக்கு வந்து தெரியும்ல, நான் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், பட் ஏன் வந்து மார்க் வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து தெரியும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு சிலர்லாம் வந்து ரீவேல்யூவேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ பல ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் டெல்லி பேஸ்டு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், எனக்கு வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக இல்லை, நான் வந்து எனக்கு வந்து ரீவேல்யூவேஷன் என்னோட பேப்பர் வந்து வேணும், என்னோட பேப்பரை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் ஃபஸ்ட்டு நான் சிரித்தேன் அப்படின்னா, அக்யூரசி, அதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்ட்டு, டிரான்ஸ்பரன்சி இப்படியெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. இங்கே ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது. ஸோ இதில் ரீவேல்யூவேஷன் போகிறதுக்கு, இந்த பேப்பரை பார்க்குறதுக்கு, ரீவேல்யூவேஷன் போகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு அமௌண்ட் போல். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காசு பார்க்குறாங்க. ப்ரைவேட் செக்டர் தான் ப்ராஃபிட் மோட்டிவில் போகுது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்ஸ் ஏன் வந்து இப்படி வந்து இதில் அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அது தெரியும். ஸோ அதில் வந்து இந்த பேங்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படியே எங்கேயோ போகும். ஸோ அது வேறு விஷயம். சரி, இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ ரீவேல்யூவேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. சரி, பேப்பரை எடுத்து பார்த்தா என்ன நடக்குது, இதெல்லாம் போட்டு பேப்பரை எடுத்து பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னோட பேப்பரே இல்லை, இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இது ட்விட்டரில் இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கிருந்து தான் வந்து இஷ்யூ வந்து கிரியேட் ஆகுது.
ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பேஸ் பண்ணி ஹிந்து பேப்பரில் எடிட்டோரியலில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழக்கம் போல் சிபிஎஸ்சி சைட்லேருந்து வந்து சொல்கிறதும், இந்த இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கேட்குறதும் ஒரு நியாயமான கேள்வி தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு எக்ஸாமை ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடியல அப்படிங்கும்போது பல லட்சம் மாணவர்கள் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பிரச்சனையில் தான் வந்துருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போயிட்டு அவங்கள ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாகவே வந்து இப்போ இந்த இன்ஸ்டியூட்டை வந்து இந்த இன்சிடென்ட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு ஒரு சில தாட்ஸ்லாம் வருது. அதுதான் உங்க கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த நம்ம இல்லை நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், காக்ரோச்னு வந்து சொல்கிறது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில், எவ்வளோ கேசஸ் ஃபஸ்ட்டு பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது வந்து உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது அது எந்த சைடு வாங்க, இன்ஸ்டிடியூஷன் இந்த கமிஷன் டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும். ஏன் இதில் யூபிஎஸ்சி சேர்க்கறேன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்கிறேன். யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கமுக்கமாக சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கும். யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி பேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் அது இம்ப்ளிமெண்டேஷனில் ஏன் அவ்வளோ குளறுபடி பண்ணுறாங்க அப்படின்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸாம்லாம் இருக்குது. நம்ம டிஎன்பிசி சொல்லிட்டோம், யூபிஎஸ்சி, அதுக்கு எஸ்எஸ்சி பேங்கிங்கு, அதுக்கப்புறம் நீட்டு. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் பிரச்சனை கொடுக்குது. அது இந்த சிபிஎஸ்சியும் உள்ள வந்துருச்சு. இதுதான் பிரச்சனை கொடுக்குது. இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எக்ஸாமை ப்ராப்பராக வந்து நம்மக்கிட்ட இல்லாத எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸோ எவ்வளோ மேன் பவர் வந்து இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸாமுக்காக ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 10th பப்ளிக் அப்படிங்கிறது, 12th பப்ளிக் அப்படிங்கிறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது அந்த ஏஜில் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இதில் பேரண்ட்ஸ்க்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டமே வந்து புரியாது. சும்மா படின்னு போட்டு மார்க்குன்னு போட்டு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிலையும் வந்து அதவே நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேறு விஷயம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவன் என்னதான் எஃபர்ட் போட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாலுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற சைடில் தேவையில்லாத ஆணியெல்லாம் வந்து நிறைய பிடுங்குறாங்கல்ல. பெல்ட்டை போட்டு போகக்கூடாது, அதை போட்டு போகக்கூடாது, இதை போட்டு போகக்கூடாது, எல்லாம் ஓகே. எக்ஸாம் நீ கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறியா? எத்தனை பேர் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேரம், எனர்ஜி, வாழ்க்கையை மற்ற விஷயங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இது எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறித்தனமாக வந்து லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட லைஃப்க்கு என்ன வந்து கேரண்டி இருக்குது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு? அண்ட் இந்த இப்போ இந்த ஸ்கூல் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்குது. அவ்வளோ பெரிய வந்து ஒரு எஜுகேஷனில் வந்து ஆர்கனைசேஷன் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போர்டுனே சொல்லலாம். சிபிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய போர்டு. அப்படி இருக்கும்போது ஒரு சிஸ்டம் வந்து இனோவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரையல் பேசிஸில் இல்லை பைலட் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. ஏதாவது ஒரு மினிமமான ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டில் மட்டுமாவது சொல்லிட்டு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஆன்சர் ஷீட் மேலேயோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் மேலேயோ அவங்களோட எஜுகேஷன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனை. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஸ்கூல் பேப்பர் அப்படின்னா கூட நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பேப்பரே அப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து தெரியாதுங்களா? காக்ரோச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியாதா நம்மளால? ஸோ இது எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி விடுது. இது அப்படி தான் சொல்லிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடு வந்தாலும் டிஎன்பிசி சொல்லவே தேவையில்ல. இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம எக்ஸாம் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சரியாயிட்டு இருக்குது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ போயிட்டே தான் வந்திருக்கும். எப்போ எக்ஸாம் வைப்பாங்கன்னு தெரியாது, அப்படியே எக்ஸாம் வச்சாலும் அதுக்கு ரிசல்ட் எப்போ வரும்னு வந்து தெரியாது, அப்படியே ரிசல்ட் வந்தாலும் போஸ்டிங் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. இவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துறதுலே இருக்குது. எக்ஸாம் நடத்தி நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது வேற பிரச்சனை. நம்ம ஆளுங்க வந்து சைலண்டாக வந்து போயிடுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒழுங்கான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எத்தனை பேரோட வாழ்க்கை, எத்தனை பேரோட எஃபர்ட்டு எக்ஸாம் எழுதி கொடுத்துட்டு இந்த எக்ஸாம் நான் கிராக் பண்ணிடுவேன் நினச்சிருந்தா ரிசல்ட்டே போட மாட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வச்ச பேப்பர் எங்கே போகுதுன்னே வந்து தெரியாது. எலி கடிச்சிருச்சு, மழையில் நனைஞ்சிருச்சு, எவ்வளோ ரீசன்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிஎன்பிசி ரீசன் அந்த குரூப் 2லாம்.
எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணி விடுறது கடைசி நேரத்தில். ஒரு எக்ஸாமை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் உள்ளே போகும்போது பெல்ட்டு கூட போடாதீங்க, தண்ணி பாட்டில் கொண்டு போகாதீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரூல்ஸில் இருக்கா இல்லையான்னு சரி, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தானா? அந்த அந்த ஆர்கனைசேஷன் அந்த அந்த ரன் பண்ணுற அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டிக்கு வந்து எதுவுமே இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து யாருக்கு கொஷின் கேட்பாங்க? இந்த கொஷின் படி இப்போ இவங்களுக்குலாம் என்ன பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும்? இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல. இப்போ இதெல்லாம் வந்து யார் வந்து கேட்கறது? இப்போ இவங்களுக்கு என்ன? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து போட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டு நார்மலாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாம் என்வரான்மெண்ட்டை வந்து கொடுக்க முடியல. எத்தனை எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருக்குது. எக்ஸாம் சென்டர் போடுறாங்க ஒரு ஸ்கூலில் போகும்போது பேசிக் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுறாங்களா? ஒரு ஃபேன் இருக்குதா, ஒரு லைட் இருக்குதா, ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, டேபிள்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி தான் எல்லா எக்ஸாம் சென்டர் வந்து போடுறாங்களா? ஈவன் யூபிசி கூட தான் இதெல்லாம் செக் பண்ணி தான் எக்ஸாம் சென்டர் போடுறாங்களா? இப்போ இந்த எக்ஸாம் சென்டரில் நம்ம பெல்ட் போடாத போகிறதா வந்து பிரச்சனையாக இருக்குது. அஃபண்ட் ஆயிட்டுலாம் வந்து சொல்லாதீங்க, இது எனக்கு ஏற்பட்டது தான். இருந்தாலும் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுல்ல. அதை போட்டு போவதீங்க, இதை போட்டு போவதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேகை உள்ள விட மாட்டேன், அதை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹால் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர்ஸு, சூப்பர்வைசர்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ண ரூமில் அலோகேட் பண்ண சீட்டில் தான் போய் எல்லாரும் உட்காடுறோம். இதெல்லாம் ஓகே. அவ்வளோ ரூம்ஸ் வந்து இருக்குது. பிளாக்காக வந்துருக்கும். ஒரு பிளாக் இருக்குன்னா அதில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். இல்லைனா இந்த மாதிரி பிளாக் சிஸ்டம் வந்து நிறைய இருக்கும்ல, பில்டிங் வந்து இருக்கும். அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாதாமா. அது ஏன் தான் வந்து எனக்கு தெரியல. ஒரு ரூமில் உங்களோட பேகு, உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை கொடுத்துட்டு அந்த ரூமை வந்து எல்லாரும் பேக்லலாம் அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் ஏன் அந்த ரூமை லாக் பண்ணி சாவியை வந்து அந்த இன்சார்ஜே வச்சுக்கிட்டா என்ன? அது அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ண மாட்டாங்களாமா. ஓகேங்களா? ஏன் தான் தெரியல. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து உள்ளே விட்டு கொஷின் பேப்பரை லீக் பண்ணி விடுறது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற ஆன்சர் ஷீட்டை ஒழுங்காக வந்து வச்சுக்காம வந்து மலையில் நனைச்சி எலி கடிக்கிற மாதிரி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எதுக்கு? இப்படி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த நீட்டு தான் அவன் தான் பண்ணுற வேலை, அவன் தான் வந்து ஹைலைட்டு. அவன் மாதிரி ஒரு டார்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணிக்க. நம்ம யூபிஎஸ்சி கூட அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணல. அந்த அளவுக்கு போட்டு என்னென்னலாம் பண்ணான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கு. அதான் அந்த வடிவேல் காமெடியில் மாதிரி பேச்சாடா பேசுனா அப்படின்ற மாதிரி. எதுக்கு? அதாவது ஒழுங்கா இவ்வளோ பண்ணுற நீ ஒழுங்கா உன் சைடு வந்து கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? இந்த ஆர்கனைசேஷன் சைடு இதை ரன் பண்ணுறவங்க இவங்க வந்து கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாரும் கேட்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ணவும் முடியாது. இது ஒன்று. ஸோ இப்போ இவங்க எல்லாமே வந்து பண்ணுறது. நான் ஏன் யூபிஎஸ்சி உள்ள சேர்த்தேன் அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி இந்த பேங்கிங் எல்லாம் இருக்கும்ல, இவங்கெல்லாம் பேப்பரை லீக் பண்ணுறதுக்கு பேர் போனவங்க. எப்படி தான் லீக் ஆகும்னு தெரியல, என்ன தான் நடக்குதுன்னே வந்து தெரியல. ஒரு டைம் 2 டைம்லாம் பரவாயில்ல, ஒரு டைம்னா வந்து லீக் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. சரி ஓகே, அது எப்படி தான் லீக் ஆகுது என்னன்னு தெரியல. நான் யூபிஎஸ்சின்னு சொல்கிறேன் பாரு, ஒரு 100 கொஸ்டின் ஒழுங்காக தப்பு இல்லாமல் நம்மளால எடுக்க முடியாது. அப்படி யூபிஎஸ்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் எஜுகேஷன் ரெப்புடேஷன் அப்படி இப்படின்னு பயங்கரமா ஐயோ ஆஹா ஓஹோன்னு யூபிஎஸ்சிக்கு இல்லாத பில்டப்பே இல்லை. ஒரு 100 கொஸ்டின் தப்பு இல்லாமல் நம்மளால எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு கீ ஆன்சர் உடனே உடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெம்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விட மாட்டார். நம்மளால ஒரு வருஷம் கழிச்சு தான் விடுவார். அதுவே பல போராட்டம் கழிச்சு ப்ரொவிஷனல் கீன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கீயாமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது அப்போ ஒரு கீயாமா. எதுக்கு 100 கொஸ்டினை ப்ராப்பராக எடுத்தா நான் ஏன் வந்து கேட்க போகிறோம்? பரவாயில்ல, மற்ற எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்ச உடனே கீ ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்மளால வாயவே திறப்பாமல் இருப்பேன். யூபிஎஸ்சி கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பேச மாட்டேன், அப்படியே வாய மூடிட்டு அமைதியாக இருப்பேன். எந்த பதிலும் நான் சொல்ல மாட்டேன், என்னவோ ஒன்று பண்ணிட்டு போ. ஆனால் நம்ம யூபிஎஸ்சி வந்து பாராட்டலாம் கைஸ். எப்படின்னா சொன்ன தேதியில் எக்ஸாமை வந்து எப்படியாவது கண்டக்ட் பண்ணிடுறாங்க, எப்படியோ ஒன்று ரிசல்ட்டை வந்து விட்டுறாங்க, எப்படியோ ஒன்று போஸ்டிங்கும் வந்து போடுறாங்க. கொஸ்டின் மட்டும் தான் நம்ம ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க, கீ ஆன்சர் 2-3 ட்ராப் பண்ணுவாங்க. இது நம்ம ஆளுகிட்ட இருக்கிற இஷ்யூ. சிலபஸ்ல இல்லாத கொஸ்டின் எடுத்து உள்ள வைப்பாங்க, அது வேற விஷயம். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எத்திக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சு, ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சு. அது கூட ஓகேன்னு சில பேர்லாம் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தா அதில் எல்லாம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் என்வரன்மெண்ட், ஈக்காலஜி, கரண்ட் ஈவெண்ட்ஸு, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அதெல்லாம் போட்டுருந்துச்சு. ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே எல்லாம் ஒரே லைனில் வந்து போட்டிருந்தாங்க. எங்கேயாவது வந்து எத்திக்ஸு அப்படின்ற மாதிரி போட்டாங்களா என்னன்னு வந்து எனக்கும் தெரியல. இல்லை ப்ராப்ளம் சால்விங்கு அந்த மாதிரி ஏதாவது வந்து போட்டாங்க, இல்லை ஆப்டிடியூடை செக் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்களா, இல்லை எபிலிட்டி டு திங்க்கு அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கும் வந்து தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து அதெல்லாம் ஓகே அக்செப்டபிள், அந்த 2-3 கொஸ்டின் எத்திக்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின்லாம் அக்செப்டபிள் அப்படின்னு வந்து சொன்னாங்க.
அது அதான் எப்படி அது சிலபஸில் எங்கே இருக்குதுன்னு வந்து எனக்கும் தெரியல. உண்மையாகவே எனக்கு தெரியல. நானும் 2 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு பார்த்தேன். எத்திக்ஸ் சிலபஸ் வந்து நம்ம பிலிம்ஸில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தெரியல தான் சொன்னாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படிலாம் நம்மளால வந்து கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாரு. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. டஃப் ஆக்கணும்னா அதுக்கு வந்து 1008 வழி இருக்குது. டஃப் ஆக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, இல்லை அந்த மாதிரி காம்படிஷன் வந்துருச்சு, அந்தளவுக்குள்ள மார்க் வந்துருச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அந்த 100க்குள்ளேயே அப்படியே அந்த கட் ஆஃபை மெயின்டைன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு தான் வந்து இல்லை, ஒன்று சிசெட்டை வந்து சம்மந்தம் இல்லாமல் கேட்டு விடுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி GS 1ல் சம்மந்தம் இல்லாமல் வந்து கேட்டு விடுறது, எதுக்குன்னு தான் வந்து தெரியல. சரி, இப்படி தான் வந்துருக்கு. இதனால எவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்போ டிஎன்பிசிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்கிற ஆளுங்களும் வந்து இருக்கிறாங்க. ஆனால் படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை எல்லாம் ஓகே, போஸ்டிங் எப்போ போடுவான்னு கேட்டால் தெரியாது. இப்படியெல்லாம் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, என்னோட சஜஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும்போது தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனும், அது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ரெகுலேஷன், ப்ராப்பரான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பல பேரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எக்ஸாம் பின்னாடி வந்து சுற்றிட்டு எக்ஸாமுக்காக உட்காந்து படிச்சுட்டு கடைசியில் எண்ட் ஆஃப் தி இயரில் அந்த ஸ்டூடெண்ட் சைடு வந்து கரெக்டாக இருந்தாலும் எக்ஸாமினேஷன் அந்த ஆர்கனைசேஷன் சைடு ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால பல பேர் வந்து சர்வீஸ்க்கு வந்து போக முடியாமல் இருக்குது. பல பேர் வந்து லைஃபே வந்து மாறி போயிருக்குது. ஸோ இது எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி தேவையில்லாமல் வந்து காக்ரோச் வந்து பேசுறது, இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு எக்ஸாமை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறது, இந்த நீட் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுறது. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு திருவிழா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வருது அப்படின்னா ஒரு திருவிழா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எப்படி வந்து டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேர்தல் வந்துங்கிறது ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாதிரி தான். அது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு திருவிழா மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. எக்ஸாம் வருது, ஜாலி, படித்தாலும் படிக்கலாலும் எக்ஸாம்னாவே ஒரு தனி ஜாலி வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்பி வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வந்து எழுதுகிற ஒரு எக்ஸாம், அதை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணி ப்ராப்பராக மார்க்கிங் சிஸ்டம்லாம் போட்டு, அது ஸ்கூல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக மார்க்கிங்லாம் போட்டு எக்ஸாம் வரவங்களை வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு டார்ச்சர் பண்ணாமல், அது இதையும் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இவங்க கலட்டு அதை போடக்கூடாது இதை போடக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக பீஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸாம் எழுத விட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தையும் வந்து நல்லா கொண்டு வந்துட்டு ப்ராப்பராக வந்து நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த தலைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக போகும். நானும் இந்த மாதிரி புலம்பியெல்லாம் வந்து வீடியோ போட மாட்டேன். ஓகேங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது வந்து எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப், ஃபேமிலியில் பியர் குரூப்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதிலையும் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.